ஹலோ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் ஃபஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ஆங்கில ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட நிலவருவாய் திட்டங்கள். இதில் 3 டைப் இருக்குது. நிலையான நிலவருவாய் திட்டம், ரயத்வாரி முறை, மகள்வாரி முறை. ஃபஸ்ட்டு கார்ன்வாலிஸ் தோற்றுவித்தார். ரயத்வாரி தாமஸ் மன்றோ. மகள்வாரி முறை வில்லியம் பெண்டிங் பிரபு. நிலையான நிலவருவாய் திட்டம் 1765ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. ரயத்வாரி முறை 1820ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. மகள்வாரி முறை 1822ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து விவசாயிகளின் புரட்சி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு சந்தால் கழகம். இது 1855லேருந்து 56 வரைக்கும் நடைபெற்றுன்னு சொல்கிறாங்க. இது விவசாயிகளின் ஃபஸ்ட்டு எழுச்சின்னு சொல்கிறாங்க, எழுச்சியாக கருதப்படுகிறது. இது பீகாரில் உள்ள ராஜ்மஹால் குன்றுகளில் அருகில் வாழும் சந்தால் மக்களால் நடைபெற்றப்பட்ட கழகம் சொல்கிறாங்க. இது சுமார் ஒரு 10,000 வீரர்களை கொண்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி சொல்லுது. இதோட ஒரு இமேஜ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. சந்தால் கழகத்தோட இமேஜ் பார்க்க போகிறோம். இதுதான் அதோட இமேஜ். ஓகேங்களா. சந்தால் கழகம் 1765ஆம் ஆண்டு நடந்த கழகம். அடுத்து இண்டிகோ கழகம். இது அவுரி புரட்சின்னு சொல்கிறாங்க. இது 1859-60 நடைபெற்றது. இது அவுரி சாகுபடியாளர்களின் வேலை நிறுத்தத்தை ஒரு புரட்சியாக நடத்தினாங்க. அவங்களோட வேலை நிறுத்தம் ஒரு தாக்குதலை ஏற்படுத்துது. இது செப்டம்பரில் 1859ஆம் ஆண்டு திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் ஆகியோரால் நடத்தப்பட்டது. இது நாதியா மாவட்டத்தில் நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க. இதோட இமேஜ் ஒன்று பார்க்க போகிறோம். இண்டிகோ கழகம். இது அவுரி புரட்சி. பாருங்கள், ஓல்டு இமேஜ் கிடச்சிருக்கு. இதுதான் அந்த இமேஜ். ஓகேங்களா. ஒரு இண்டிகோ கழகம். அடுத்து பாப்னா கழகம். இது 1873-76 நடைபெற்றுன்னு சொல்கிறாங்க. இது விவசாயிகளால் நடத்தப்பட்ட ஜமீன்தார்களுக்கு எதிரான அடக்குமுறை போராட்டம்னு சொல்கிறாங்க. இது பாப்னா விவசாய எழுச்சின்னு சொல்கிறாங்க. அடுத்து தக்கான கழகம். இது 1975. இது பூனா மாவட்டத்தில் விவசாயிகளால் நடத்தப்பட்ட ஒரு கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தக்கான கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. அதனால தான் பூனா மாவட்டத்தில் நடத்துகிறாங்க.